வணக்கம். திண்டுக்கல் தலப்பாக்கட்டி சார்பாக உங்கள் எல்லாரையும் சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் திருப்பி உங்க எல்லாத்தையும் மீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த தடவை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட்டுக்காக நாங்கள் மீட் பண்ணுறோம். போன தடவை மீட் பண்ணது வந்து த கிரேட் இண்டியன் பிரியாணி ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல் நம்ம லான்ச் பண்ணுறதுக்காக மீட் பண்ணோம். இப்போ வந்து இது வந்து எங்களுடைய உணர்ச்சி பூர்வமான ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இது. தாத்தாவுடைய நினைவு நாள் 67வது ஃபவுண்டர்ஸ் டே. ஸோ அது பயங்கரமாக கொண்டாட போகிறோம். அதை அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மீட்டிங்கு. ஸோ என் கூட வந்து என் கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர், நிர்வாக இயக்குனர், சேர்மனு திரு நாகசாமி தனபாலன் சதீஷ் சார் கூட இருக்கார். வணக்கம் எல்லா மீடியா சேனலுக்கும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது வந்து ரொம்ப வெயிட் பண்ணி எங்களுக்காண்டி பண்ணி கொடுக்குறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக மக்களுக்கு வந்து பல ஆஃபர்ஸ் தான் பண்ணியிருக்கோம். பட் இந்த ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஆஃபரு. இது வரைக்கும் வந்து யாரும் பண்ண ரெஸ்டாரண்ட்டில் இண்டஸ்ட்ரியில் இது வரைக்கும் பண்ணாத ஆஃபர் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் இயரே வந்து இந்த ஆஃபர் பண்ணோம். அப்புறம் இந்த வருஷம் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். எவ்வளோலாம் சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா 149 ருபீஸ்க்கு வந்து இந்த ஆஃபர் கொடுத்துருக்கோம். அது இங்கே மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும், கர்நாடகா இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட்லையும், கேரளா இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட்லையும் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் ஸ்ரீலங்காலையும் வந்து இந்த ஆஃபர் வந்து அந்த மணிக்கு 849 ருபீஸ்க்கு வந்து நம்ம அங்கேயும் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்ரீலங்காவில் மொத்தம் 7 ரெஸ்டாரண்ட் இருக்குது. 7 ரெஸ்டாரண்ட்லையும் இந்த ஆஃபர் வாங்கப்படும். இங்கே ஒரு 100 ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கேயும் அந்த 100 ரெஸ்டாரண்ட்டில் இந்த ஆஃபர் வந்து 149 ருபீஸ்க்கு நம்ம வந்து கொடுக்குறோம். இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி இயர் வந்து இந்த ஃபவுண்டர்ஸ் டேக்கு நாங்கள் கன்யூஸாக மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டீம் எல்லாம் சேர்ந்து பண்ண ஒரு கூட்டு முயற்சி தான் அது. லாஸ்ட் இயர் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த வருஷமும் வந்து மக்களோட சப்போர்ட்னால நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணுவோம்னு நம்புகிறேன். ஏன்னா காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து எல்லா ரெஸ்டாரண்ட்லையும் கொடுக்குறோம். ப்ளஸ் இதில் வந்து காம்ப்ரமைசேஷன் வந்து கிடையாது. ஒரு பிரியாணி வந்து நீங்கள் எப்படி வாங்குறீங்களோ, 300 ரூபா கொடுத்து எப்படி அந்த சிக்கன் பிரியாணி வாங்குனீங்களோ அதே சிக்கன் பிரியாணி வந்து 149 ரூபாய்க்கு வந்து எல்லா கடையிலையும் வந்து கிடைக்க போகுது. வித் முட்டை 2 சிக்கன் பீஸோட வந்து இந்த ஆஃபர் வந்து சிக்கன் பிரியாணி கொடுக்குறோம். சார் சொன்ன மாதிரி வந்து எவ்ரி மந்த் வந்து நாங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து மக்கள் புதுசாக ஏதாச்சும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து அன்லிமிட்டட் பிரியாணி, அன்லிமிட்டட் தோசை அண்ட் பரோட்டா ஆஃபர் ஒன்று பண்ணியிருக்கோம். அப்போ 23 வகையான பிரியாணி வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் வந்து இஃப்தார் பாக்ஸ் பண்ணியிருக்கோம். சம்மர் ட்ரிங்க் வந்து 69 ரூபாய்க்கு பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து மக்கள் ரெகுலராக வந்து நம்ம கஸ்டமராக வந்து எப்படி வந்து மகிழ்ச்சியாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மட்டும் நாங்கள் ஆஃபர்ஸ் வந்து எவ்ரி மந்த் நான் கொடுத்துட்ருக்கோம். பட் இந்த ஆஃபர் 149 ரூபா வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப சீப்பான பிரியாணி வந்து கொடுத்துட்ருக்கோம். ஃபவுண்டர்ஸ் டே ஆகஸ்ட் 12 அன்னைக்கு. ஸோ எல்லா மக்களையும் வந்து எங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி இந்த ஃபவுண்டர்ஸ் டே வந்து உங்கள் செலிப்ரேஷனாக வந்து எடுத்துகிட்டு போய் நல்லா ரீச் பண்ணணும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சார் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ப்ரைவேட்டாக தாத்தாவோட நினைவு நாள் வந்து ஒரு ப்ரைவேட் ஃபங்க்ஷனாக தான் இவனால் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் லாஸ்ட் 2 வருஷமாக வந்து அவரோட நினைவு நாளை வந்து எல்லா மக்கள், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி அப்படின்னா பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும், யாரும் சாப்பிட முடியாது அப்படிங்கிற ஒரு நினைவில் இருக்காங்க. இந்த 149 ரூபா அப்படிங்கிறது வந்து பயங்கரம். ஏன்னா சின்ன கடையில் போனால் கூட அந்த பிரியாணி கிடைக்காது உங்களுக்கு. ஸோ இந்த ஒரு நாளில் வந்து தாத்தாவோட நினைவு நாளில் வந்து எங்களுடைய ஃபவுண்டர்ஸ் டே, அது லெஜெண்டரி பிரியாணி டே அப்படின்னு கொண்டாடுறோம். அந்த நாளில் வந்து ஒரு 140 முறை கொடுத்தாங்கன்னா, ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு ஒரு 80,000 பிரியாணி நம்ம போன வருஷம் விற்றோம் ஒரே நாளையில். ஸோ இந்த வருஷம் வந்து 1.5 லட்சம் வச்சுருக்கோம். ஸோ ஒரு 1.5 லட்சம் பிரியாணி இந்த வருஷம் சேல் பண்ணி கின்னஸில் சாதனை பண்ணலாங்கிறது பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கின்னஸில் வரலனா கூட கண்டிப்பாக லிம்கா புக் ஆஃப் அவார்ட்ஸ் என்ட்ரி ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும்னு கண்டிப்பாக எங்களால் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா திங்கட்கிழமை வருது ஆகஸ்ட் 12. 1.5 லட்சம் பிரியாணிங்கிறது வந்து ஒன்லி டேக் அவே மட்டும் இல்லை, டைனிங் சாப்பிட்லாம், பார்சல் வாங்கிட்டு போகலாம். ஸ்விக்கி ஜொமேட்டோலையும் இது நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். மற்றது மாதிரி ஒரு ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணிங்கன்னா வித்தியாசமான ப்ரைஸிங்காக இருக்கும். பட்டு இந்த தடவை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே ப்ரைஸிங் தான் வச்சுருக்கோம், வேறு வேறு ப்ரைஸிங்னால. ஸோ 149 ரூபா அப்படிங்கிறது ஆன்லைனு, அக்ரிகேட்டரு எல்லாத்துலேயும் சேர்த்து ஒரே மாதிரி தான் நாங்கள் வந்து இதை வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து எல்லா மக்களுமே வந்து ஒரு வித்தியாசம் பார்க்காம தாத்தாவோட நினைவு நாளில் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு எங்களுடைய முழு நோக்கம். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபெஸ்டிவல் வந்து பயங்கரமாக பண்ணுறோம். இதை சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறது உங்களுடைய கையில் இருக்குது. கண்டிப்பாக மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ எல்லாரும் வந்து ஆதரவு தெரிவித்து கிராண்ட் சக்ஸஸாக பண்ணுவாங்க.
மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குங்க சார். பட் சிக்கன் பிரியாணி மட்டும் தான் ஆஃபர் குடுக்குறோம். ஏன்னா, அன்னைக்கு வந்து ஒரு 1,50,000 பிரியாணி பண்ணணும் அப்டின்னா, ஒரு 50,000 கிலோ ரைஸ், சீரக சம்பா ரைஸு, அது ஒரு 4,000 கிலோ அ கீ, ஒரு 25,000 கிலோ சிக்கனு எல்லாம் மொத்தமா ப்ராசஸ் பண்ணிட்டு நெறைய ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் எடுத்துட்டு அத பண்ணலாம். நல்லா சிறப்பா பண்ணலாம். அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் எடுத்துட்டு இந்த மாரி நாங்க பண்றோம் சார். சார். ஆமா சார். ஆமா சார். அன்னைக்கே சார். அன்னைக்கே சார். இது வந்து ஒரே ஒரு நாள். இந்த ஆஃபர் வந்து ஒரு வாரம் பூரா இல்ல. ஆகஸ்ட் 12ஆம் தேதி மட்டும் தான். ஒரே ஒரு நாள். ஆகஸ்ட் 12ஆம் தேதி அன்னைக்கு தாத்தாவோட நினைவு நாள். அன்னைக்கு எல்லாருமே நாங்கலாம் இங்க சாரோட தோட்டத்துல அங்க இருப்போம். திண்டுக்கல்ல இருப்போம். அங்க ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து அன்னைக்கு நாங்க ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்றப்ப 104 கடை எங்கெங்க உலகம் பூரா எங்க 104 கடையிலயுமே இந்த ஆஃபர் வந்து அது ஒரே ஒரு நாள் மட்டும் தான். ஸோ காலையில சார் சொன்னது மாதிரி 6 மணிக்கு காலையில நமக்கு திறக்கிறோம் கடையை. நைட்டு 12 மணி வரை இந்த ஆஃபர் இருக்கு. சேம் சார். இதே நம்மளுடைய சென்ட்ரல் கிச்சன் இருக்குங்க சார் எல்லா பக்கமே. மொத்தம் 9 சென்ட்ரல் கிச்சன் இருக்கு. ஸோ நைட் ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் நடக்கும். நம்மளுடைய வண்டிகள் இருக்கு பண்ணிட்டு அதனால தான் நாங்கள் சீக்கிரமாக போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு கடை திறந்தோம். ஸோ 9 மணிக்கு கடை திறந்து நிறையா மக்கள் ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க. எங்களால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியல. ஸோ இந்த வருஷம் பெட்டராக பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக யாருக்கு ஏமாற்றம் இருக்காது அப்படிங்கிற கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது சார். எவ்வளோ வேணும் வாங்க சார். கல்யாணத்துக்கு கூட நீங்கள் சொல்லுங்கள் சார் வந்து கம்ப்ளீட் சப்ளை பண்ணுவோம். விசேஷம்னா கூட இப்போ நிறைய கஸ்டமர்லாம் கேட்டிருக்காங்க. எங்களுக்கு விசேஷம் வச்சிருக்கோம் அன்னைக்கு எங்களுக்கு புக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எத்தனை வேணாலும் வாங்கிக்கலாம். ஏன்னா அன்னைக்கு வந்து இது வந்து லாப நோக்கத்துக்காக பண்ணலாம் நாங்கள். ஸோ இந்த ஆஃபர் பண்ணீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 50% ப்ராஃபிட் வச்சு லாப நோக்கத்துனா இப்போ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 319 ரூபா நம்முடைய சிக்கன் பிரியாணி. ஸோ 319 ரூபா அப்படிங்கிறது வந்து 149 ரூபாய் கொடுக்குறோம். ஸோ லாப நோக்கத்தில் இல்லாமல் பண்ணுறோம். அதனால எத்தனை பிரியாணி வேணாலும் வாங்கிக்கலாம், பார்சல் வாங்கலாம், ஸ்விக்கி ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணிக்கலாம். போன வருஷம் ஆக்சுவலாக 60,000 பிரியாணி பிளான் பண்ணேன் சார். 80,000 பிரியாணி விற்றோம். ஸோ இந்த வருஷம் 1,50,000 பிரியாணி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி ஏன்னா போன வருஷம் வந்து சனிக்கிழமை வந்தது. ஸோ இந்த வருஷம் திங்கக்கிழமை வருது. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நிறையா மீடியா பிளான்லாம் பண்ணியிருக்கோம். அதனால் ஸோ கஸ்டமர் எங்களுடைய லாயல்ட்டி கஸ்டமர் பேஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கு. ஸோ அவங்களுக்கு தான் மெசேஜ் எல்லாம் போட்டால் அவங்க நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணி நல்லா பண்ணுறாங்க சார். அது பண்ணிக்கிட்டு இருக்குங்க சார். அது மாதிரி இருக்குது சார். நிறைய கார்பரேட்ஸாக புக் பண்ணியிருக்காங்க சார். அவங்க பார்சல் பண்ணி அவங்களுடைய ஆஃபீஸ்லேயே போய் கொடுக்குற மாதிரியுமே நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் சார். சரிங்க சார். சார் இப்போ 1957 வந்து எங்கள் தாத்தா ஆரம்பிச்சார். இப்போ 3rd ஜென்ரேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ என்ன எங்கள் தாத்தா கற்றுக் கொடுத்தாதோ அதான் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ விறகடுப்புல வந்து நாங்கள் வந்து பிரியாணி பண்ணுறது இல்லை, கேஸில் பண்ணுறோம். பட் தம் இருக்குல்ல, தம் சார்கோல் வந்து விறகடுப்புலாம் பண்ணுறோம். ஏன்னா அவ்வளோ பல்காக வந்து நீங்கள் விறகடுப்பில் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து வேலை செய்கிற ஆட்களுக்கு வந்து கேன்சர் அந்த ஏன்னா அந்த புகை வந்து இன்ஹேல் பண்ணுறப்ப அந்த கேன்சர்னு ஒரு நோய் வரும். ஸோ எஃப்எஸ்ஐ பிரகாரம் நம்ம வந்து விறகடுப்பில் பண்ணக்கூடாது. அதுவும் பல்க் குக்கிங் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 30,000 40,000 பிரியாணி பண்ணுறப்போ வந்து ரொம்ப கஷ்டம். விறகடுப்பில் நின்று அடி வயிறுலாம் எரியும் மக்களுக்கு. ஸோ அதனால வந்து கேஸில் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் புது புது டெக்னாலஜி வந்து மக்களுக்கு எப்படி ஈஸியாக கொண்டு வர முடியும். அவங்க இப்போ வந்து வேலையாட்கள் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. ப்ளஸ் அவங்கள வந்து ஈஸி பண்ணி எப்படி வேலை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னாலஜியை உங்களுக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்கோம். பட் டம்ப் ப்ராசஸ் வந்து விறகு வச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது தந்தூரி அடுப்பு விறகு தான் பண்ணுறோம். ஸோ ஆமாம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் மந்த் வந்து ஃபவுண்டர்ஸ் டே முடிஞ்சோடனே ஒரு 3 பிரான்ச் வருது. ஒன்று வந்து சிறுசிறையில் ஒன்று பண்ணுறோம், அப்புறம் பள்ளிக்கரணையில் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம், அப்புறம் விக்ரவாண்டியில் ஒன்று பண்ணுறோம். அது இல்லாமல் இன்னும் ஒரு 2-3 பிரான்ச்சஸ் சைன் பண்ணி வச்சுருக்கோம். அது வரிசையாக ஒரு இந்த வருஷமே ஒரு 10 பிரான்ச் கிட்ட ஓப்பன் பண்ணுற மட்டும் ஐடியா இருக்குது. சார் 140 ப்ளஸ் ஜிஎஸ்டி 5% சார் டேக்ஸ். பார்சல் சார்ஜில் இது எல்லாம் சேம். நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, பார்சல் வாங்கிட்டு போனாலும் சரி, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் சரி, எல்லாமே ஒரே ப்ரைஸ் சார். 149 ப்ளஸ் ஜிஎஸ்டி 5%. 1957 வந்து ஆரம்பித்த கடை வந்து சீரக சம்பாலாம் எங்கள் டிஷ்ஷு பிரியாணி வந்து பண்ணுறது சீரக சம்பா ரைஸ். ஃபஸ்ட்டு இப்போ என்ன பெருமை எங்களுக்கு அப்படின்னா, சென்னை வந்து சீரக சம்பா பிரியாணியை பார்த்தது. நாங்கள் 2009 வரப்போ ஃபுல்லாக வந்து பாஸ்மதி ரைஸ் பிரியாணி மட்டும் தான் வந்து ஃபுல்லாக வந்து இங்கே சென்னையில் இருந்துச்சு. ஃபஸ்ட் 2009 ஃபஸ்ட்டு சீரக சம்பா கொண்டு வரப்போ என்னப்பா இது பிரியாணி அப்படின்னு கேட்டாங்க. நீங்களும் திண்டுக்கல் போய் சாப்பிட்ருப்பீங்க. பட் சென்னை பொறுத்த வரைக்கும் சீரக சம்பா வந்து புதுசு அவங்களுக்கு. ஸோ என்ன சந்தோஷம்னா, சீரக சம்பா ரைஸை வந்து நாங்கள் சென்னைக்கு கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் வந்து அது நாங்கள் தான் இருக்கோம். அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஒன்று.
அதை வந்து ஒரே டேஸ்ட்டாக நாங்கள் இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். அதனால வந்து இவ்வளோ பிரான்ச் ஓப்பன் பண்ண முடியுது, சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் பண்ண முடியுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது எதுவுமே ஃப்ரான்ச்சைஸ் கிடையாது. இது எல்லாமே ஓன் பை த ஃபேமிலி கம்பெனி தான் ஓன் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் ஏன்னா ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்தா ஒரு ஒரு ஆள் ஒரு மாதிரி டேஸ்ட் மாற்றணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இது இப்போ ஷெஃப்னு எடுத்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் வந்து தான் கிட்டத்தட்ட ஒரு 100-150 ஷெஃப் எங்கள் ஊருக்காரங்க தான் அவங்க வேலை செய்கிறாங்க. ஸோ அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. மசாலா அரைக்கிறது எல்லாமே திண்டுக்கல்லேருந்து மசாலா அரைச்சி அங்கே ஒரு 25 பொண்ணுங்க வந்து அரைச்சி இங்கே எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணுறாங்க. அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்குது. எங்கள் அம்மா வந்து அதை வந்து மேற்பார்வை வந்து அடிக்கடி பார்த்துட்டு அவங்க தான் கரெக்டாக மெஷர் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் எங்களுக்கு ஒரு பெருமையான விஷயங்க. ஸோ இன்னும் ஃபேமிலி ரன் பிஸ்னஸ் தான். நீங்கள் வெளியே பார்க்குறது வந்து கலர்ஃபுல்லாக இருந்தாலும் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக தலைப்பாக்கிட்டு இது உள்ளுக்கு இருக்குது. சார் அது வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் கொடுக்குறது ஆன்லைனில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய கமிஷனு அவங்களுடைய பேக்கேஜிங் சார்ஜ் அவங்க சேர்த்துக்கிறாங்க. அது அது அவங்களுடைய இது அது நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி நாங்கள் வந்து இவ்வளோ எங்களோட ப்ரைஸ் இவ்வளோன்னு சொல்லிடுவோம். ஆமாம், அந்த 30 ரூபா வந்து அவங்களுடைய கமிஷனு, ரைடர்ஸ் சார்ஜ், கன்வீனியன்ஸ் சார்ஜ் எல்லாம் சேர்த்து அவங்க வந்து அது வைக்கிறது. ப்ரைஸ் அதான் அது வந்து அவங்க அது வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் நாங்கள் வந்து இப்போ சென்னை ஹோட்டல்ஸ் அசோசியேஷன் இருக்குது, நேஷனல் ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன் இருக்குது, நாங்கள் எல்லாம் ட்ரை பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிறது 2 பேர் தான், ஸ்விக்கி சொமேட்டோ 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து பிஸ்னஸ் பண்ணுறப்ப அதுவும் ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அவங்கள பகிர்ச்சிக்கிட்டு பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு தான் போகணும். ஸோ அதனால் வந்து அவங்களுடைய ப்ரைஸ் இருக்கும். ஏன்னா கஸ்டமருக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து என்ன சாப்பிட்றாங்களோ அதே ப்ரைஸ் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய எண்ணம். பட் நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் இந்த மாதிரி எப்பப்போ ப்ரொமோஷன் வருதோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். சார் 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 டெய்லி எங்களுக்கு சப்ளை டெய்லி வருதுங்க சார் சிக்கன். எவ்ரிடே வந்து காலையில் வருங்க சார். இப்போ நாளைக்கு ப்ரொடக்ஷன் இன்றைக்கி மத்தியானம் வரும். நைட்டு ப்ராசஸிங் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ப்ரொடக்ஷன் ஸ்டாக்லாம் வைக்கிறது சார். எல்லாமே ஃப்ரெஷ் தான் சார். ஸ்டாக் வைக்கிறது சார். இந்த வருஷம் எவ்ரி இயர் வந்து நாங்கள் சோஷியல் கன்சர்ன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபவுண்டர்ஸ் டே அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000 பேருக்கு அன்னதானம் வந்து வழங்குறோம். அதெல்லாம் முதியோர் இல்லத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000 முதியோர் இல்லத்துக்கு துணிமணிகள் எல்லாமே வந்து கொடுக்குறோம். அது வந்து வழக்கமாக வந்து பண்ணக்கூடிய இது. சென்னையில் பண்ண மாட்டோம். எங்கள் ஊர் சைடு வந்து ஏன்னா திண்டுக்கல் தான் எங்கள் நேட்டிவிட்டி. ஸோ அந்த சைடில் இருக்க முதியோர் இல்லமும் மதுரையில் இருக்கிற முதியோர் இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கோம். அது வந்து வெளியே தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கோம். மீடியாவுக்கு வந்து விரைவில் வந்து அதை வந்து எவ்ரி இயர் வந்து இந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 2 வருஷமாக தான் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சது. இவ்வளோ இல்லாமல் யாருக்குமே தெரியாமல் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி இப்போ இது பண்ணோம். இப்போ 12ஆம் தேதி சார் சொன்ன மாதிரி ஒரு 3000 பேருக்கு அன்னதானம் அங்கே நம்ம தோட்டத்தில் அங்கேயே நடக்குது. ப்ளஸ் முதியோர் இல்லத்துக்கு வந்து ட்ரெஸ்ஸு, அன்னைக்கு மத்தியான சாப்பாடு இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிச்சன் ஒரே இடத்துல சார், கிண்டியில் தான் சார், பட்ரோடு. நீங்கள் சொல்கிற அந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா சுகுணா பெரிய பெரிய வெண்டர் இதெல்லாம் வாங்கி பண்ணிட்டு சரி என்ன மீதியாகும் பிரியாணி மீதி வந்து இல்லை பிரியாணி வந்து மீதி ஆகுது சான்சஸ். ஏன்னா இத்தனை வருஷமாக நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கடைக்கு இவ்வளோ போகணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் அளவு இது இருக்குது, ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதன் பிரகாரம் தான் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிடுவோம். எங்கள் பிரியாணி பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு தான் எல்லா கடையிலும் பிரியாணி தீர்ந்து. ஸோ அதுக்கு அடுத்த நாளோ இல்லை நம்ம வந்து அடுத்த இடத்துக்கு போகிறது. ஸோ வந்து என்ன தேவையோ அது மட்டும் பண்ணுங்க. மித்தபடி தோசை, புரோட்டா, நான் வெரைட்டிஸ் தான் இருக்குது. ஸோ அதை மக்கள் எடுத்துக்கணும். ஏன்னா பிரியாணி வந்து ஒரு காஸ்ட்லியான பொருள். ஏன்னா மூலிகைன்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, வெங்காயம், சின்ன வெங்காயம் போடுறோம் நாங்கள். அது இல்லாமல் நெய் ஊற்றுறோம். ஸோ இதெல்லாமே ஒரு காஸ்ட்லியான ஒரு பொருள்னால வந்து அப்பப்போ முடிச்சுறது தான் பெஸ்ட். ஸோ எங்கள் ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு நைட்டு 2 மணி வரைக்கும் ஆகுது. எக்ஸப்ட் ஒரே ஒரு பிரான்ச், அது மவுண்ட் ரோடு. ஏன்னா மவுண்ட் ரோடு வந்து எல்லா பிரான்ச்சும் வந்து 2 மணி இருக்கிறதுனால நம்ம மட்டும் க்ளோஸ் பண்ணோம்னா தப்பாக சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அது மட்டும் வச்சுருக்கோம். மற்றபடி எல்லா பிரான்ச்சும் வந்து ஒரு 11 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணுவோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.